லெபனான் மீது தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் தயாராகி வருவதால் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்றும்படி இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. லெபனான் மீது தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் தயாராகி வருவதால் லெபனான் எல்லையில் படையினர் ராணுவ ராங்கிகள் ஆயுதங்களை இஸ்ரேல் குவித்து வருகிறது. ஏற்கனவே வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள உள்ளது. இதற்காக லெபனானின் தெற்கு பகுதிகளில் உள்ள நகரங்களில் இருந்து பொதுமக்கள் வெளியேறும்படி இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை இஸ்ரேல் மீது தொடர்ந்து ராக்கெட் ஏவுகணைகளை கொண்டு ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து 142 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அனல் மின் நிலையம் மூடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க கோரி உலகம் முழுவதிலும் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிப்பதை குறைத்து சூரிய ஒளி போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்த உலக நாடுகள் முயற்சித்து வருகிறது. இந்நிலையில் வருகிற 2030ஆம் ஆண்டுக்குள் அனைத்து ஆற்றலையும் புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களில் இருந்து பெற இங்கிலாந்து இலக்கு நிர்ணயித்துள்ளதால் தலைநகர் லண்டனில் செயல்பட்டு வந்த ரெட்கிளிப் அனல் மின் நிலையத்தை மூடியுள்ளதாக எரிசக்தித்துறை அமைச்சர் மைக்கேல் ஷாங்ஸ் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரின் வால்ட்மார்ட் வணிக வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் 3 கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நகரின் தென்மேற்கு பகுதியில் பொதுமக்கள் அதிகளவில் வசிக்கும் சோங்ஜியாங் என்ற பகுதியில் உள்ள வணிக வளாகத்திலேயே இந்த கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 37 வயது நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள நபர் தனது தனிப்பட்ட பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஷங்காய் சென்றுள்ளதாக காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கத்திக்குத்துக்கு இலக்கான 3 பேரும் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். லெபனானில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 95 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் வான் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் அங்கு போர் பதட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் லெபனானின் வெவ்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தம் 95 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 172 பேர் காயமடைந்துள்ளனர் என்று லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த மாதம் இஸ்ரேல் லெபனான் மீது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்ததில் இருந்து நாடு முழுவதும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்று பிரதமர் தெரிவித்தார். இந்த போர் லெபனான் நாட்டில் மிக பெரும் வரலாற்றில் கொடூரமானது என்றும் தற்போது போரினால் இடம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு கூடுதல் உதவிகள் தேவை என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் லெபனானின் 2 எல்லை பகுதியில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய இராணுவம் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது.